நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சமீபத்துல தொடங்க இருக்கிற சமயத்துல தொகுதி முறை குறித்த மசோதா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியா இருக்கிறது. இது பத்தி ஐஎம்எல் எம்பியான நவாஸ் கனி அவர்கள் பேசும்போது இந்த விஷயத்துல வந்து திமுகவுடைய முடிவுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடாரு. அவங்களுமே கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப தேர்தல் முடிவுக்கு பின்னாடி கூட்டணி முறிவுனால காங்கிரசும் தனியாக இருக்க போறாங்க, மற்ற கூட்டணி கட்சிகளும் தனித்தனியாக இருக்க போறான்ற விஷயத்த பார்ப்போம். திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவுகள் இனிமே என்னவாக இருக்கும், அவர்கள் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பார்க்கலாம்? சண்டை செய்வதற்கு டெல்லியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறது என்பதை பட்டவர்த்தனமாக அண்ணன் நவாஸ் கனி சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க வலிமையாக பாஜகவினுடைய கொள்கை வழி எதிர்ப்பை இதுவாரும் செய்து வந்த இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராகுல் காந்தி வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை இழந்தார். அவருடைய உறுப்பினர் பொறுப்பு காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து ராகுல் காந்தி மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்த அட்டூழியத்தை தோலுரித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி தொடர்ச்சியாக டெல்லியிலே நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஆற்றி இருக்கிற அந்த பணி இருக்குல்ல, அந்த பணியை இந்திய துணைக்கண்டத்தில் வேற எந்த கட்சியும் செய்யல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதனாலதான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் திமுக இந்தியா கூட்டணிக்கு வரணும், இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கணும்னு இப்பவும் விரும்புறாங்க. காரணம் என்ன? சண்டை செய்யறதுக்கு திமுக தேவைப்படுது. திமுகவினுடைய வலிமை தான் டெல்லியிலே இருக்கக்கூடிய மோடி மஸ்தான் கும்பலை ஆட்டுவிக்கும் என்று எல்லா கட்சிகளும் கருதுகிறது. ஆனா இங்க என்ன நிலைமைன்னா, நீங்க இங்க இருந்து வெளியேறிட்டீங்க. வெளியேறியதற்கு பிறகு சண்டை போடுறதுக்கு மட்டும் ஆள் தெரியும். தாவேகாவை கூப்பிடுங்க, மோடியோடு மோதணும்ல சார். வலிமையான முதலமைச்சர் தானே, மோத சொல்லுங்க. எம்பி இல்ல சார், நான் கேக்குறேன். எம்பி இல்ல இல்லையா? எம்பி இல்ல. ஓகே, இப்போ மோடி இந்த கூட்டத்தொடரில் ஏதோ ஒன்றை அறிவிக்கிறார், ஏதோ ஒரு மசோதாவை நிறைவேற்ற துடிக்கிறார். அதற்கு எதிர்வினையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆற்றுவாரா ஆற்ற மாட்டாரா? அதை சொல்லுங்க. எம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல, அறிக்கை கொடுத்தா போதும். அந்த இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. நீங்க போய் வலிமையா பத்திரிகையாளர்களை சந்திச்சு வைகோ மாதிரி எல்லாம் பேச வேணாம், வீராவேசமாலாம் விஜய் பேச வேணாம். மோடி அவர்களே நான் உங்களை கேட்கிறேன் அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஒரு கண்டன அறிக்கை வருமா, இது இந்திய துணைக்கண்டத்துக்கு தேவையில்லாத மசோதான்னு சொல்லி, இது எந்த சமூகத்தை பாதிக்குது, எந்த செக்டார்ல இது வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஒரு நெடிய அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு எதிராக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க திமுகவை வந்து தேடுறீங்க. உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்ள தாவேகா தேவைப்படுகிறது. டெல்லியிலே யுத்தம் நடத்துவதற்கு திமுக தேவைப்படுகிறதுனா, திமுக நீங்க கேட்டாலும் சரி கேட்கலைனாலும் சரி தன்னுடைய வலிமையான எதிர்ப்பை கொள்கை வழி நின்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்யும். அண்ணன் நவாஸ் கனி என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. திமுகவினுடைய நிலைப்பாடுதான் அதுல முக்கியம். திமுக இதுவரை எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அண்ணன் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் திமுக அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கும். பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல திமுக வலுவிருமா? திமுக மாறுபாடு கொண்டுருமா? பாரதிய ஜனதா எதிர்ப்பை திமுக தாழ்த்தி கொள்ளுமா, தளர்த்தி கொள்ளுமா? கண்டிப்பாக அது செய்யாது. இந்திய துணை கண்டத்தினுடைய ஜனநாயகத்தன்மையை பாதுகாப்பதற்கு, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னாலான எல்லா பணியையும் டெல்லியில் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும். அது அதனுடைய கொள்கை வழி பயணம் தானே தவிர தேர்தல் கணக்குகளோ அல்லது இவர்கள் நம்மோடு வருவார்கள் அவர்கள் நம்மோடு வருவார்கள் அதற்காக அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற கணக்குகளோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருபோதும் கிடையாது. எனவே அண்ணன் நவாஸ் கனி கவலைப்பட தேவையில்லை. முஸ்லீம் லீக் ஆற்ற தவறுகிற பணியை கூட திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்யும். இவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தாவேகாவானது தொடர்ச்சியாக திமுகவும் பாஜகவும் தான் கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ இவரும் ஒரு நீங்க இப்ப எடுத்த நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஒரு டவுட்ல பேசுறாருன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம யாராவது இதை நம்ப முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கள்ளக்கூட்டு என்று சொல்வதற்கு ஏதாவது அடிப்படையாக ஒரு ஆதாரத்தை கொடுங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு சார், அதனால இவர்கள் கள்ளக்கூட்டு என்று நாங்கள் சொல்கிறோம், இதன் பொருட்டு நாங்கள் இவர்களை கூட்டணி என்று கணிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக போகிறது, எந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கத்தை காட்டுகிறது? அண்மையிலே நடைபெற்ற
மாணவர் அணியினுடைய ஆர்ப்பாட்டம் கூட ஒன்றிய அரசை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தான். ஒன்றிய அரசினுடைய கையாலாகாத தரத்தை எதிர்த்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் தான். இதுகாரும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஒரே வலிமையான அமைப்பு என்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. வலிமையான தலைவர் என்கிற இடத்தில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார். அவரை தவிர வேற யார் இருக்காங்க? எப்படி நீங்க கள்ள கூட்டணின்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு மசோதாவை ஆதரிச்சுட்டாங்களா? டெல்லியில இருந்து ஏவப்படுகிற அந்த தாக்குதல்களை எங்காவது ஒரு இடத்தில் எதிர்த்து நிற்பதற்கு தயங்கிட்டாங்களா? நீங்க கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற தாவேக்கா இதுவரை டெல்லி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கா டெல்லிக்கு எதிரா? சட்டப்பேரவையில எங்காவது ஒரு இடத்துல டெல்லிக்கு எதிராக பேசியிருக்கீங்களா? ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறாரு, ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியுதா உங்களால? உள்துறையை பார்த்து என்னையா பண்றாரு உங்க ஆளுநர்னு கேட்க முடியுதா? நீதிமன்றத்தில் போய் குட்டு வைத்து ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுத்து ஆளுநர் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டது சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். எங்காவது ஒரு இடத்தில் அதற்கான சாட்சிகள் இருக்கா? அது தன்னை முழுமையான பாசிச எதிர்ப்பு இயக்கமாக கட்டமைத்துக் கொண்டு நிக்குது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கலாம், எதிர்க்காம போகலாம், முஸ்லீம் லீக் பாஜகவை எதிர்க்கலாம், எதிர்க்காம போகலாம், அதெல்லாம் அல்ல இங்க பிரச்சனை. பேராசிரியர் காதர் மைதீன் ரொம்ப அழகா சொன்னார, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது எங்களுக்கு நோக்கம் இல்ல, எங்களுடைய நோக்கம் என்பது அப்படிலாம் பெரிய விளக்கம் கொடுத்தாருல. அப்படி விளக்கத்தை கொடுத்துருச்சா திமுக? பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது எங்களுக்கு நோக்கம் இல்லை, எங்களுடைய எதிர்ப்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அப்படிலாம் கேட்டாங்களா? இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்கிறது. அண்ணன் ரொம்ப அழகா ஜூம் மீட்டிங்ல வெளிநாட்டு பயணத்திலிருந்து திமுகவினுடைய தலைவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலிமையாக பணியாற்றுங்கள், உறுதியாக பணியாற்றுங்கள் என்று சொல்லி கூறுதிட்டு இருக்கிறார். அந்த கூறுதிட்டுகிற அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு, மாநில சுயாட்சிக்கு, மத நல்லிணக்கத்துக்கு, குறிப்பாக ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டால் மூர்க்கத்தனமாக அதை எதிர்த்து வலிமையாக நிற்போம் என்கிற அந்த செய்தியைத்தான் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார். எனவே நீங்கள் சந்தேகிக்கிற அளவுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலையில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பேரமைப்பாக திகழ்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதையெல்லாம் தாண்டித்துவார். இப்ப காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கையை கூட மாத்தி கொடுங்கன்னு திமுக எம்பிக்கள் கேட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ டெல்லியில காங்கிரஸ் தானே ஒரு ஃப்ரண்டா இருந்து செயல்படும். அதாவது பாஜக எதிர்ப்புல அவங்க ஒரு போராட்டம் தெரிவிப்பாங்க. அதுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னும் போது, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவுக்கு தான் இன்னும் பொறுப்பு இருக்கு. அவங்க கூட சேர்ந்துக்கிறதுல, அவங்க கூட சேர்ந்து கூட்டணியை பலப்படுத்துறதுல திமுகவுக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்கலாம்? புதிய குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்று வந்தபோது காங்கிரஸ் எதிர்த்ததை விட மூர்க்கத்தனமாக அந்த சட்டத்தை எதிர்த்து மதச்சிறுபான்மையினரை, குறிப்பாக இனச்சிறுபான்மையினரை அது எந்த வகையிலெல்லாம் பாதிக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கி நாடாளுமன்றத்தில் சண்டமாறுதம் செய்த போது காங்கிரசினுடைய தயவு தனக்கு இருக்கிறது என்று திமுக கருதி கொண்டு அந்த யுத்தத்தை தொடுத்துச்சா? இல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெருங்கடமையோடு தான் அந்த யுத்தத்தை தொடுத்துச்சு திமுக. அப்ப திமுகவுக்கு காங்கிரஸ் துணை ஒருபோதும் தேவைப்பட்டதில்லை சண்டை செய்வதற்கு. திமுக வலிமையான பேரமைப்பு. இதையெல்லாம் கடந்து சண்டை செய்யறதுக்கு எதுக்கு சார் ஆள் தேவைப்படுது? திமுக வலிமை இல்லாமல் இருந்தா சண்டை செய்ய ஆள் தேவைப்படுது. ஒரு எம்பி தாங்க இருக்கு, பேச முடியாத நிலைமையில இருக்குங்க, 0 ஹவர்ஸ்ல வாய்ப்பு கிடைக்காதுங்க. அப்படின்னா காங்கிரசினுடைய தயவு தேவைப்படுது. காங்கிரசுக்கே திமுகவுடைய தயவு தான் தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். வயநாடு எம்பியாக இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி வயநாடு எம்பி இல்லைன்னு அறிவிக்குது ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்துல. நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தினுடைய அலுவலக பக்கத்துல வெப்சைட்ல போடுறாங்க, ராகுல் காந்தியினுடைய வயநாடு தொகுதி காலியாக இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் போய் சண்டை செஞ்சுச்சா, திமுக போய் சண்டை செஞ்சுச்சான்னு கடந்த கால ரெக்கார்டு எடுத்து போட சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் வரும்னு நினைச்சு செஞ்சுச்சா அந்த சண்டைய? இல்ல தனக்கு இருந்த வலிமையின் பொருட்டு செஞ்சுச்சா? திமுக யாரையும் எதிர்பார்த்து சண்டை செய்யறது இல்லை, யாரையும் எதிர்பார்த்து டெல்லியில தன்னுடைய நாடாளுமன்ற பணிகளை செய்யறது இல்லை. திமுக என்பது ஒரு அட்டானமஸ் பாடி, நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க. திமுகவினுடைய தயவு தான் டெல்லியில் இன்ன பிற கட்சிகளுக்கு தேவைப்பட்டிருக்கிறதே தவிர டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரங்களை அடித்து நொறுக்குவதற்கு வலிய படைகளனை அனுப்புகிறோம். அந்த படைகளனுக்கு பெயர் அண்ணா என்கிற பெருமையை பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
இன்னைக்கு வலிய படைகலன்களை அனுப்பி இருக்கிறோம். அந்த வலிய படைகலனுக்கு பெயர் ஆராசா, அந்த வலிய படைகலனுக்கு பெயர் திருச்சி சிவா, அந்த வலிய படைகலனுக்கு பெயர் கனிமொழி என்கிற இடத்தை திமுக இப்போதும் தக்க வைத்துக் கொண்டிருக்குன்னு நான் சொல்றேன். அதனால திமுகவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. ஏன் திமுகவுடைய தயவு எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னா, திமுக தான் வலிமையாக எதிர்க்கிற கட்டமைப்பு, திமுக தான் கொள்கை வழி நிக்கிற கட்டமைப்பு. அண்ணா திருச்சி சிவா எழுந்து பேசினா பதில் சொல்ல முடியல ஒன்றிய அரசால. அண்ணா ஆராசா எழுந்து பேசினா நிர்மலா சீதாராமன் ஓடுறாங்க, பதில் சொல்ல முடியல. மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி எழுந்து பேசினா மோடி நிக்க மாட்டேங்கிறாரு, பின்னங்கால் பிடைகள் அடிக்க ஓடுறாரு. அவர்கள் வலுவாக பதிவு செய்யக்கூடிய அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற சூழல் ஆளுகிற அரசுக்கு வருகிறதுன்னு சொன்னா திமுக எத்தகைய கொள்கை வழி நிலைப்பாட்டை எடுத்திருக்குன்னு நீங்க பார்க்கணும். எனவே காங்கிரஸ் கட்சி தான் வருத்தப்படணுமே தவிர, காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்தித்தான் டெல்லியில திமுக பணியாற்ற வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பணியை செவ்வனே செய்யும். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். இப்போ ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம், திமுக தான் வரல அப்படின்னு ஒருவேளை பின்னாடி காங்கிரசினரோ இல்ல பிற கூட்டணி கட்சியினரோ பேச ஆரம்பித்தால் அதை எப்படி பார்க்கலாம் நம்ம? திமுக காங்கிரஸ் நடத்துகிற போராட்டத்துக்கு வரல அப்படின்னா அது திமுகவினுடைய நிலைப்பாடு, வராம தான் போகும். நீங்க எப்படிப்பட்ட அமைப்பாக வெளிப்படுறீங்கன்னு தான் திமுக பார்க்கும். நீங்க மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் விஸ்வநாதன் ஒரு அரிய கருத்தை சொன்னாரு. திமுக ஆட்சியில் இருந்ததை போல ஆளுநரிடத்துல வைஸ் சான்சலர் விவகாரங்கள்ல நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ரொம்ப லீனியன்ட்டா நடந்துக்குவோம்னாரு. என்ன நிலைப்பாடு அது? என்னங்க நிலைப்பாடு அது? மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒரு அமைச்சர் விட்டு கொடுப்போம்ன்றத ரொம்ப நாகரிகமா சொல்றாரு. அப்ப திமுக உங்களோட நிக்குமா? மாநில சுயாட்சி பேசுற கட்சி இல்லையா? ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுத்து இருக்கிற கட்சி இல்லையா? அந்த கட்சி உங்களோட எப்படி நிக்க முடியும்? எனவே இஷ்யூ பேஸ்டா தான் திமுக இயங்கும், இஷ்யூ பேஸ்டா தான் மற்ற கட்சிகளோடு திமுக ஒருங்கிணையும். உங்களோடு ஒருங்கிணைய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்க போராட்டம் நடத்தினா திமுக வருமா? திமுக போராட்டம் நடத்தினா தான் நீங்க வரணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க போராட்டம் நடத்துறதுக்கு திமுக வரணும்ன்ற அவசியம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல யாருக்கு எதிரி? தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து நிறுத்திட்டோம் சொன்னாங்க. எங்க வேலையை நாங்க பண்ணிட்டோம். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படுவதற்கு என்னென்ன வியூகங்களை வகுக்க முடியுமோ வகுத்து உதகமண்டலத்தை தவிர வேறு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கி இருக்கிறது. நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க சொல்லுங்க? என்ன செஞ்சு கிழிச்சிங்க? உங்களுடைய அதிகார மையமாக இருக்கிற தெலுங்கானாவில நட்டுட்டீங்களா? உங்களுடைய அதிகார மையமாக இருக்கிற கர்நாடகாவில செஞ்சிட்டீங்களா? உங்களுடைய அதிகார மையமாக இருக்கிற கேரளாவில கால் ஊன்ற முடியாம கொலை வச்ச முடியாம தடுத்துட்டீங்களா? இல்ல. அப்போ நீங்க செய்ததை விட பல மடங்கு வேகமாக பாஜக எதிர்ப்பை பதிவு செய்து பாஜக எதிர்ப்பை வலிமையாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை நுழைய முடியாமல் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க தான் திமுகவோடு சேர்ந்துக்கிட்டு போராட்டத்தை செய்யணுமே தவிர, நீங்க நடத்துற போராட்டத்துக்கு திமுக வரணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களை விட வலிமையாக, உங்களை விட அழுத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டிக்கிற இடத்தில் திமுக இருக்கும். ராகுல் காந்தி மாதிரி எதிர்த்து பேசிட்டு போய் மோடியை கட்டி பிடிச்சுக்காது திமுக. புரியுதா உங்களுக்கு? குலாம் நபி ஆசாத் மாதிரி காங்கிரஸ்காரர்களாகவே இருப்பவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாரை வார்க்காது திமுக. பிரணாப் முகர்ஜி மாதிரி காங்கிரஸ்காரர்களை வைத்துக் கொண்டு கடைசி நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஆக்குவதற்கு ஆள் அனுப்பாது திமுக. திமுக திமுகவாகவே இருக்கும், திமுக திமுகவாகவே தொடரும். அதுக்கு ஆள் தேவையில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் திமுகவிடம் திமுகவுடைய ஆதரவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி தோழர். நன்றி.